ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு குழம்பு, பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு இரும்பு கடாயில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். 100 கிராம் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகு, கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 7 காஞ்ச மிளகா, வடகம் 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பூண்டு வந்து பாதி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பாதி பூண்டு போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு, அரைச்ச பூண்டு கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவு 2 பழம் தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிங்க. ஒரு மசாலா வந்து இதுக்கு மெயின் மசாலா அரைச்சி நான் அது வந்து வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு, அதில் அந்த மசாலா ஊற்றணும்ல, அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி விட்டு நல்லா கொதிக்க விட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு இறக்குங்க. அவ்வளோதான், பூண்டு மிளகு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.